காய்ந்த மரத்தில் கல்லடி படுவது போல் அதிமுக திமுக இரு கட்சிகளும் இணைந்து தவேகாவை தாக்கி வருவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வீரமங்கை வேலுநாச்சியார் 296வது பிறந்தநாள் விழா ஈரோடு மாவட்டம் கோபியில் நடைபெற்றது. தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளருமான செங்கோட்டையன் வேலுநாச்சியார் உருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை எதிர்த்து வெற்றி கண்டவர் வேலுநாச்சியார். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரை தான் தமிழக வெற்றிக் கழக கொள்கை தலைவராக ஏற்றுள்ளோம் என்றார். 2026 தேர்தல் என்பது தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற நாளாக அமையும். பெரும்பாலான மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற தலைவராக, புதிய வரலாற்றை படைக்கின்ற தலைவராக விஜய் எதிர்காலத்தில் திகழப் போகிறார் என்றார். தமிழக வெற்றிக் கழக தலைவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையலாம் என்று தெரிவித்தார்.